மறந்துட்டீங்களா? மறக்கல யாரு எப்படி மறக்க முடியும்? அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வேலூர் மாவட்டத்தில் மலை மீது கட்டப்பட்டுள்ள கிறிஸ்தவ கூடாரத்தை வருவாய்த்துறையினர் அப்புறப்படுத்த வந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளையும் உடன் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி முழு விவரங்களை வழங்கலாம். ஆசினி, வேலூர் மாவட்டம் லத்தேரி அடுத்த அந்த செஞ்சி மோட்டூர் பகுதியில சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில உள்ள ஒரு மலையில கிறிஸ்துவ வழிபாட்டிற்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் தகடு சீட்டுகளை கொண்டு கூடாரம் அமைத்து அங்கேயே இருக்கக்கூடிய கிறிஸ்துவ பொதுமக்கள் அங்கு வழிபட்டு வந்திருக்கிறார்கள். மேலும் அப்பகுதியில மற்ற மதத்தவர்கள் சார்ந்தவர் மலைப்பகுதியில் இது போன்ற அந்த மதத்தின் அடிப்படையில கோயிலை கட்டக்கூடாது என்று சிலர் அங்கு இருப்பவர்கள் வருவாய்த்துறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அந்த வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் புகாரும் தெரிவித்திருக்கிறார்கள். புகாரின் பேரில் விசாரணைக்கு வந்த அந்த வருவாய்த்துறையினர் மலைப்பகுதியில அந்த கட்டப்பட்டுள்ள அந்த கிறிஸ்துவ கூடாரத்தை அகற்ற வேண்டும் என ஏற்கனவே அவர்கள் நோட்டீஸ் அந்த பகுதி மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து இன்று அவர்கள் அந்த கூடாரத்தை அகற்றாத நிலையில் இதனைத் தொடர்ந்து இன்று காலை 30க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் செஞ்சி மேட்டூர் பகுதியில அந்த மலையில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரத்தை அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர். அப்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஒன்றிணைந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இதன் காரணமாக அங்கு ஒரு பதற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு குவிக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த கூடாரத்தை அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அங்கு பொதுமக்கள் அந்த கூடாரத்தை அப்புறப்படுத்தக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இது அரசுக்கு சொந்தமான இடம் என்று கூறி வருவாய்த்துறையினர்கள் அந்த கூடாரத்தை அகற்றியிருக்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழலானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி முரளி.